உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா போரூர் சரவணா ஸ்டோர்ல இருந்து தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ல இருந்து இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குமா, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குமா நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு கரெக்டான ரேஞ்சில் இருந்துமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து டசர் சில்க் இருக்குது. டசர் சில்க்ஸ்லாம் இப்போ நியூவாக நிறையா வந்திருக்கு. ஸோ டசர் சில்க் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக கலர்ஸ் இருக்குது. சில்க் காட்டன்ஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா, இவ்வளோ அழகாக இருக்குது. அது பார்க்கறதுக்கு சில்க் காட்டன் மாதிரியே இருக்காது, சில்க் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சில்க் காட்டன் சாரீஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். விதவிதமான ஒரு சாரீஸ் எல்லாமே டிஃப்ரெண்டான காட்டன் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சிந்தட்டிக் காட்டன், ஆஃபீஸ் வேர் சாரீஸ், எம்ப்ராய்டரி சாரீஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே ரொம்ப சீப்பரான ப்ரைஸில் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தான் யாராவது வந்து நங்கை உலா சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க, ஒரு சின்ன லைக் போட்டு ஹார்ட் இன் கமெண்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு சாரியாக பார்த்தீங்கன்னா பெல்காம் சாரீஸ் சொல்லிட்டு 900 to 1500 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய பெல்காம் சாரீஸ். ஸோ இது கட்டினீங்கன்னா ஒரே சவுண்டாக வரும், ஏன்னா இது வந்து பெல்காம் சாரீஸில் அதுதான். ஸோ இது வந்து பெல்காம் சாரீஸ் 900 to 1500 ரேஞ்சஸில் வருது. இதில் வந்து பல்லூஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முந்தானியில் குஞ்சின மாதிரி வரும்ல, அது அந்த டசல்ஸ் ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது, சாஃப்டாக இருந்தது. ஸோ இதில் 2 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நார்மலான பார்டர் வச்ச சாரியுமே இருந்தது. 2 வெரைட்டியுமே இதில் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா கலெக்ஷனும் எப்படி இருந்துச்சுன்னா கலர்ஸாக வித்தியாசமாக, பார்டர் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கிறது இருந்துச்சு, செல்ஃபாக இருக்கிறதுமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு மிக்சடு கலெக்ஷன்ஸாக தான் இது வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் சில்க் சாரீஸ் 800 to 1200 போட்டிருந்தாங்க. பட் இது எதுவுமே வந்து அங்கே வச்சிருக்க பேர் தான் அப்படி இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெல்காம் சாரீஸ் இல்லை அந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இதுவுமே இருக்குது. ஸோ இதில் வரக்கூடிய அந்த ஜரி ஒர்க் பார்த்தீங்கன்னா சிலது வந்து சில்வர் ஒர்க் வருது, சிலர் வந்து காப்பர் ஒர்க் வருது, சிலது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஒர்க் வருது. ஸோ இந்த மாதிரி 2-3 ஒர்க் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மிடில் பாடியில் இருக்க அந்த ஒர்க் வந்து ஒரு நல்ல சாஃப்டி டெக்ஸ்சர் தான் அதில் இருந்தது. ஸோ இந்த ஹாஃப் ஒயிட் சாரீ ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்ட் சாஃப்ட் சில்க் சாரீஸு, சாஃப்ட் சில்க் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 to 1500 ரேஞ்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் போல் பாலி காட்டன் வந்து பார்த்துக்கலாம். அது ரொம்ப சீப்பராக ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பிள் பார்டர், மெலீஸ் சின்னதாக ஒரு சிம்பிள் பார்டர் கொடுத்து 750 to 1000 ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 537 ரூபாய்க்கே எல்லாமே பார்த்துட்டோம். பட் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 537 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் எல்லாமே வந்து 750 to 1000 ரேஞ்சஸில் இதில் கலந்தே மிக்சடாகவே இருக்குது இதில். பட் இன்றைக்கி பார்த்தது எல்லாமே 537 ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டோம். பட் இது எப்பயுமே இந்த மாதிரி தான் வரும். இதில் கலர்ஸுமே பார்டர்ஸுமே ஸ்டாண்டர்டாக இதோட பாலிகாட்டனோட அந்த ஸ்டாண்டர்ட் டிசைன் இப்படி தான் இருக்குது. இது ஒரு டெம்பிள் பார்டரு, இது ஒரு கூம்பு பார்டர், அது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இது வந்து ஒரு காட்டன் பாலி காட்டன்றதுனால ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டரி சாரீ போகலாம். ஃபேன்சி காட்டன் சாரீஸில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி 750 to 1000 ருபீஸில் உங்களுக்கு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்தது. லைட் வெயிட்டடான சாரீ தான். நல்ல ஃப்ளவர் பேட்டர்ன், டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாம் கொடுத்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்குமே இருந்தது. இதில் ரொம்ப லைட் வெயிட்டடாக ஆஃபீஸ்க்கெலாம் கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப டீசெண்டாக கிளாசிக் லுக்காக இருக்கும். அதிலே ஜரி ஒர்க் பார்டருமே இருக்குது, மெலீஸ் சிம்பிள் பார்டருமே இருக்குது. ஸோ 2-3 பார்டர்ஸ் இருந்தது. ஒன்று வந்து ஜரி ஒர்க் மாதிரி இருக்கும், ஒன்று வந்து சாதாரணமாக இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் பார்டருமே இருக்கும். இதில் எல்லாமே செல்ஃப் டிசைன் எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க. இதில் டிஜிட்டல் பிரிண்ட், அந்த ஃப்ளவர் பிரிண்ட் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லுக்காக இருந்தது. அப்புறம் அந்த கலர்ஸ், அந்த ஃப்ளவரோட கலர்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1828 ருபீஸ். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரா சில்க்கு, டசர் சில்க் வரும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது இது. பட் லுக் வைஸ் கொஞ்சம் கிராண்டாகவே இருந்தது பார்க்குறதுக்கு.
அந்த ஷைன் ஆகட்டும், அந்த பார்டரோட ஷைன்னஸ்ஸு, பாடியோட இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் பேட்டர்னு எல்லாமே கொஞ்சம் ஷைனாகவே இருந்தது. பட் ரேட் பார்த்தீங்கன்னா 1828 ரூபா இருந்தது. இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே அதே ரேஞ்ச் தான். ஸோ இது வந்து ஒரு பட்டரியாக வழுக்கிட்டு அப்படியே ஒரு சாஃப்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. கான்ட்ராஸ்ட்டு அந்த பூ கலர் வரதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஜரி ஒர்க்குன்றதுனால ரொம்ப கிராண்டியராகவுமே இருக்குது. பார்டரில் நல்லா ஜரி ஒர்க் வரதுனால கிராண்ட் ஃபங்க்ஷன் கூட ஓரளவுக்கு சிம்பிளாக கட்டணும் அப்படின்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டசர் சில்க்லேயே நம்ம வந்து இன்னும் நல்லா புது விதமாக பார்க்கலாம். ஸோ பார்க்காத டிசைன்ஸாக இருக்கும். நம்ம எப்பயுமே பார்த்து பழகின அதே டிசைன்ஸ் இல்லாமல் இது கொஞ்சம் பார்க்காத டிசைன்ஸாக இருக்கும். இது எல்லாமே அந்தளவுக்கு புதுசாக வந்து டசர் சில்கில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து உள்ள ஒரு கான்செப்ட்லாம் வச்சு ராஜா ராணி அந்த மாதிரிலாம் கான்செப்ட்லாம் வச்சு குதிரை ஒரு முகல் ராஜா மாதிரி இருந்தது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா முகல் ராஜா மாதிரி. அதில் இந்த கலர், இந்த கிரே கலர் வித் பார்டர், கிரே பார்டர் ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி சாரீ தான். 1278 ருபீஸ்க்கு தென்னமரெல்லாம் போட்டு அழகாக இருந்தது. இது ஒரு காட்டன் வித் எம்ப்ராய்டரி, இது வித் அந்த டசல் ஒர்க்ஸ். அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க, அப்படியே கான்ட்ராஸ்ட் கலரில். ஸோ இப்போ ஃபுல்லாக இந்த எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் க்யூட்டாக இருந்தது அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி, அந்த லீஃப் பேட்டர்ன் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா எம்போஸ்டாக நல்லா வெளியே தெரிஞ்சுது. கட்டினா கூட வந்து எம்போஸ்டாக தெரியும் அந்த ஒர்க்கு. இதில் செல்ஃபாக கொடுத்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியல அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு. இந்த பேட்டர்ன் பாருங்கள், சூப்பராக இருந்தது. நல்லா கொடி மாதிரி ரோஜா மலர்ந்துருக்க மாதிரி. எம்ப்ராய்டரி ஒர்க் சாரீ எப்பயுமே அழகாக இருக்கும். கட்டினாலுமே ஒரு கிளாசிக் லுக் வரும் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு சில்க் காட்டன் போகலாம். ஸோ இது இந்த சில்க் காட்டன் தான் சொன்னேன். நீங்கள் இது சில்க் காட்டனே நம்ப மாட்டீங்க. சில்க் மாதிரி ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தது. உங்களுக்கு 1000 ருபீஸ்லேருந்தே கிடைக்கிது. அது 1-2 இருக்கிறதுனால 1100லேருந்து உங்களுக்கு 3000 ரேஞ்ச் வரைக்கும் போகுது. ஸோ இன்றைக்கி பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குறது இந்த இடத்துல பார்க்குறது எல்லாமே 1100லேருந்து 1500 2000க்குள்ளே பார்த்துட்டோம். 3000 வருது. அது நான் எப்போன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது 1334 ருபீஸ். இது ஒரு ராமர் ப்ளூவில் ரெட் காம்பினேஷனில் கொடுக்குறாங்க. இது ஒயினில் வந்து க்ரீன் காம்பினேஷன். இந்த இதில் வர ஜரி வந்து சில்வரில் ரொம்ப அழகாக நல்லா எம்போஸ்டாக தெரிஞ்சுது. இதில் ஒரு ப்ளூ சாரீ வரும், அது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ப்ளூ சாரீ. பிளாக் சாரீ செமையாக இருந்தது. ஸோ நிறைய பேர் பிளாக் எடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ப்ளூ சாரியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை விட ஒரு பெஸ்ட் ப்ளூ சாரீ ஒன்று இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ரேஞ்சஸ்ங்க. 2500 2200 போச்சமல்லி டிசைன்ஸு. சில்க் காட்டன்லேயே போச்சமல்லி டிசைன்ஸ் வருது இப்போது. ஸோ இதில் சில்கில் தானே வந்துட்டு இருந்தது போச்சமல்லி டிசைன்ஸ். இப்போ சில்க் காட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போச்சமல்லி டிசைன்ஸ் வருது. இதெல்லாம் 2000 2200 2500 3000 ரேஞ்சஸில் இருக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 1000 1500 பார்த்தோமா, இப்போ 2000 2500 3000 ரேஞ்சஸ் போகுது. இதெல்லாம் இந்த ப்ளூ சாரீ தான் சொன்னேன். அழகான கான்ட்ராஸ்டான ஒரு எல்லோ கலர் பல்லு நல்லா இருந்தது. நல்ல மஞ்சள் பல்லு அண்ட் ப்ளூவில் அந்த குட்டி குட்டியாக அந்த மைல்டாக பாடியில் ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாக இந்த ப்ளூ வித் எல்லோ செமையாக இருக்கும் கட்டினா. அதே அந்த எல்லோ ப்ளவுஸ் போட்டது, அது எல்லோ ப்ளவுஸ் அப்படியே வந்துடும், போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு செக்குடு பேட்டர்னில் உங்களுக்கு டபுள் பார்டர் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பார்டர் கலர் இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பார்டர் வந்து வந்திருக்கும். இங்கே பாருங்கள், 2 பார்டர் கான்செப்ட். இது சாஃப்ட் சில்க் சாரீஸ் 1000 to 1200 அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. பட் அது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டசர் ஒர்க் சாரீஸ் அண்டு சிம்பிளான ஒரு காட்டன் சாரீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. பட் இதெல்லாம் 770லேருந்து 1500 ரேஞ்சஸில் இருக்குது. டசர் சில்க், இது எல்லாமே சாஃப்ட் சில்க் இல்லை, டசர் சில்க்கு. வேர் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது
இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல மரம் மாதிரி பாடியில எல்லாம் ஒர்க்கு, டெம்பிள் பார்டர் கொடுத்து 770லேருந்து உங்களுக்கு 1500 ரேஞ்சஸில் இருந்தது. ஸோ இன்னொரு இது வந்து இந்த ரேஞ்சு வெறும் 1500 ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டசர் சில்க் இருக்கும். அதுவுமே லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட தனியாகவே. இதெல்லாம் நார்மல் ஒயிட் சாரீஸ் வித் கான்ட்ராஸ்ட் பார்டரு, யூனிஃபார்ம் சாரீ மாதிரி ஒரே கலரில் இருந்துச்சு. எல்லாமே ஃபுல்லாகவே டசர் சில்க் சாரீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து 1500 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய டசர் சில்க் போயிடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருந்தது. உங்களுக்கு வந்து இது வந்து பல்லு, பாடி வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் செக் பேட்டர்ன், ஃப்ளவரு, ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அந்த பார்டர் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்டர் இதில் அழகாக. இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி இருக்குது, பட் இல்லை, அந்த அந்த டிசைன்ஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க. இது வந்து எம்ப்ராய்டரி ரியலாகவே இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து எம்ப்ராய்டரி மாதிரி லுக் இருக்கும், பட் எம்ப்ராய்டரி இல்லை. செகண்ட் பிளாக்ல வந்து இருந்துச்சு, இதில் வந்து எம்ப்ராய்டரி கிடையாது, ஜஸ்ட் பூ மட்டும் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. நம்ம எப்பயுமே பார்க்குற வெரைட்டியோட இந்த டசர் சில்க் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது 1087 ருபீஸ். இது ஒரு மாதிரி குட்டி குட்டி சம்கி ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது இது. அண்ட் இதில் வரக்கூடிய அந்த டசல்ஸ் ரொம்ப நல்லா ப்ராடாக ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது. அது டூலிப் ஃப்ளவர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டூலிப் ஃப்ளவர். இது வந்து 568 ருபீஸ். இதுதான் அந்த 1087க்கு டூலிப் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் வச்சு கான்செப்ட் பண்ணி அந்த டூலிப் ஃப்ளவர் போட்டு அழகாக வந்து ஒர்க் பண்ணி அதில் குட்டி குட்டி அந்த ஃப்ளவருக்கெல்லாம் சம்கி ஒர்க் கொடுத்து அந்த டசல்ஸ் தான் அதில் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ஒரு 2-3 கலர்ஸ் தான் உங்களுக்கு இருந்தது டோட்டலாகவே. ₹1087 இது. இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாமே நம்ம சாஃப்ட் சில்க்ஸ் எவ்வளோ 1500 ரேஞ்சில் பார்த்தோம், 900 to 1500. இப்போ எல்லாம் பார்க்குறது நீங்கள் எல்லாமே 2500. பட் இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே 2500. பட் இங்கே வந்து 3000 அந்த மாதிரி ரேஞ்சு, 3500 ரேஞ்சஸும் இருக்குது. ஸோ 2200 to 3500 ரேஞ்சுமே வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம எல்லாமே மிக்சடாக தான் பார்க்க போகிறோம், ஆனால் மேக்ஸிமம் 2500 பார்த்துருவோம். ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் இருந்தது. இதை தவிர இது கொஞ்சம் டல்லாக தான், இந்த கலர் எனக்கு பிடிக்கல. பட் மற்ற கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ளூ வித் க்ரீன் பார்டரு செம்ம அழகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வா, இதுவுமே ஒரு நல்ல கலர் தான். நம்ம முதல்ல பார்த்த க்ரீனுக்குமே இதுவுமே டிஃப்ரெண்ட் இருந்தது. இது ஒரு எல்லோ வித் ப்ளூ பார்டர். இது செம்ம அழகாக இருந்தது. அதை சில்வர் ஜரி வருது பார்த்தீங்களா அந்த ப்ளூவில், அது ப்ளவுஸ் உங்களுக்கு நல்லா பிளெயினாக வந்துடுது. அவ்வளோ அழகாக இருந்தது. செம கலரில். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற சாஃப்ட் சில்கில் எந்த கலர் சாஃப்ட் சில்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கலர். இது அதில் உள்ள வர அந்த டிசைனு, அந்த பார்டர் ஒரு அழகு ப்ளூ, அந்த சில்வர் சரி செம்ம சூப்பராக இருந்தது. நல்ல கலர், ஒரு வித்தியாசமான கலர். எப்போ பார்த்தாலும் க்ரீன் இந்த மாதிரியே போடுறதுக்கு சில்லி ரெட் மாதிரி இருக்குது, பட் ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர். அண்ட் ரெண்டாவது நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ப்ளூவை விட இந்த ப்ளூ வந்து இன்னுமே பிரைட்டர் ப்ளூவாக, ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ராயல் ப்ளூவில் உள்ளே வந்து சில்வர் சரி கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வந்து க்ரீன் பார்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்டன் சரி மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ளூ. ராயல் ப்ளூ வந்து ராயல் ப்ளூ சொல்லுவாங்க, ராபின் ப்ளூன்னு சொல்லுவாங்க, எம்சி ப்ளூ, என்னமோ ப்ளூலாம் சொல்கிறாங்கங்க.
ஸோ இந்த க்ரீன் பாருங்கள், இந்த க்ரீனில் வந்து உள்ளே வர அந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, சில்வர் வித் உள்ள ஒரு மெரூன், ஒரு மெட்டாலிக் மெரூன் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பூக்குள்ளேயே. மெரூன் வந்து அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அழகாக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பார்டர் கொடுத்ததுனால சாரியோட லுக் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ 2500 to 3000 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க்ஸ் வெரைட்டி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ரொம்ப ஃபேஷனாக போகிறதுமே இந்த மாதிரி சாரீங்க தான். ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கிறதுனால இதை விரும்புகிறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் இது ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நல்ல கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2500 எடுத்துடலாம். அதனாலே எல்லோரும் விரும்புகிறாங்களா என்னன்னு தெரியல. நல்லாவும் இருக்குது, கலரும் நல்லா இருக்குது, பார்டரும் நல்லா இருக்குது, பாடியில் ஒரு டிசைன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. கம்மி ரேஞ்ச்லேயும் கிடச்சிறதுனால ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப கிராண்டாகவும் கட்டிட்டு போன மாதிரியும் இருக்குது. ரொம்ப நேரமும் கட்டிக்க முடியும். அந்த ரீசன்னாலே நிறைய பேர் இந்த சாரீஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. இந்த கலருமே ஒரு டார்க் ஒரு ரெட் வைன் கலர், இது செம்ம அழகாக இருந்தது. அந்த க்ரீன் மாதிரியும் சரி, அப்புறம் நான் சொன்ன அந்த அந்த சில்லி ரெட் மாதிரி இது ஒரு வைன் கலர். இது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் லாஸ்ட் எண்டு கார்டில் தரேன், அப்படி இல்லைனா மேலே வந்து உங்களுக்கு ஐ கார்டு தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சரவணா எலைட்லேருந்து 9 கேரட் கோல்டு வந்து புதுசாக இறங்கியிருக்க 9 கேரட் கோல்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ புது உறவுகள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் பார்க்காதவங்க பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் இருக்கும் மை கோல்டு ஜுவல்லரி, ஆல் கோல்டு ஜுவல்லரி செலெக்ஷன். மொத்த கோல்டுமே நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா கோல்டு கலெக்ஷன்ஸுமே நீங்கள் அதில் பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம போட்டிருந்த எல்லா கடையோடைய இதுவும். ஸோ இந்த கலருமே ஒரு சூப்பரான ஒரு கலரு, வைன் கலரு நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய்.